ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கடா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்னடா பார்த்தோம், சார்க் பார்த்தோம், ஏஷியன் நேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நேஷன். ஓகே. ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 மேஜர் எமர்ஜிங் நேஷனல் எக்கானமிஸ். எமர்ஜிங் அப்படின்னா என்ன, டெவலப்பிங், வளர்ந்து வர அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு அசோசியேஷன், அதர்வைஸ் ஆர்கனைசேஷன் வி டிஸ்கிரைப்ட் as the பிரிக்ஸ் நேஷன். ஓகே. ஸோ என்னென்ன அந்த கண்ட்ரிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேர்த்து they can describe as a பிரிக்ஸ் நேஷன். ஓகே. பாரு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அதை தவிர அதர் 4 கண்ட்ரிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு இது என்னென்ன சொன்னாங்க, பிரிக் நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன, பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் 4 were grouped as a BRIC before the induction of the South Africa in 2010. Okay, but the term BRIC was coined in 2001. The BRIC members are known as for their significant influence of regional affairs. So since 2009 the BRICS nation have met annually at formal summits, but South Africa has hosted a 10th BRICS summit in July 2018. Okay, so 1 year once பாத்தீங்கன்னா as usual என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மீட். ஓகே, ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா they can formulate some making some important decisions. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018ல் 10th பிரிக்ஸ் வந்து எங்கே சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே, பாரு, the agenda for BRICS Summit 2018, it includes inclusive growth, trade issues, global governance, shared prosperity and international peace and security. ஓகே. ஸோ இதில் அந்த 2018ல் சொன்னேன் இல்லையா, 10th பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக தே கேன் டேக் சம் டிசிஷன். அந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் க்ரோத். இன்க்ளூசிவ்னா நம்ம உள்ளார்ந்த. ஓகேவா? ஸோ அந்த 5 கண்ட்ரிஸோட என்னது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் இஷ்யூஸ் பிட்வீன் த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா லீகல் ரெஸ்ட்ரிக்ஷனையும் குறைஞ்சி ஃப்ரீ ட்ரேடாக என்ன பண்ணணும், அதை வந்து இன்னும் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் கவர்னன்ஸ். குளோபல் கவர்னன்ஸ்னால் நம்ம வேர்ல்டு லெவலில், ஓகே, வேர்ல்டு லெவலில் லீகலாக லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீதி நேர்மை அப்படின்னு மாரல். ஓகே, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேட் ப்ராஸ்பரிட்டி. ஓகே, ஸோ ப்ராஸ்பரிட்டினா என்ன, க்ரோத், ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் எதெல்லாம் சர்ப்ளஸாக அதர்வைஸ் எக்ஸஸாக இருக்குதோ அது டெக்னாலஜிக்கலாக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மற்ற கண்ட்ரிக்கு கொடுத்து என்ன பண்ணுறது, பிட்வீன் தட் மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது. ஃபைனலாக they can provide the international peace and security. அப்போ வேர்ல்டு லெவலில் எஸ்பெஷலி இந்த 5 நேஷன்ஸ்குள்ளே அமைதியை வந்து என்ன பண்ணணும், பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் நேஷன். ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருடா, சாங்காய். எந்த இடத்துல இருக்குது, சைனாவில் சாங்காய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார்மலி ரெஃபர் டு ஆஸ் த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தே கேன் கிரியேட் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ இது மூலமாக என்னது, பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ். அந்த பிரிக்ஸ், அந்த பிரேசில், ரஷ்யா, ஓகே, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த நேஷன்ஸுக்குள்ளே தேவைப்படுற எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தேவையான ஃபண்டை என்ன பண்ணலாம், இவங்களுக்குள்ள ஒரு பேங்க் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தேவையானப்போ தே கேன் borrowed from that bank. ஓகே, ஸோ the first BRICS summit was held at Moscow and South Africa hosted the 10th conference at Johannesburg in July 2018. India had an opportunity of hosting 4th and 8th summits in 2012 and 2016 respectively. Okay, so இந்த BRICS nation start பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்போ எங்கே இது பண்ணாங்க, அந்த பிரிக்ஸோட இதை வந்து அஜந்தாவை, ஃபோரமை, இதெல்லாம் எங்கே சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா. ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா மாஸ்கோவில். லாஸ்ட்டாக நடந்தது 10th கான்ஃபரன்ஸ். ஓகேவா? அந்த 10th கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல ஜூலை 2018ல். சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 டைம் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4th கான்ஃபரன்ஸ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா 8th கான்ஃபரன்ஸ். ஓகே, 4th கான்ஃபரன்ஸ் வந்து 2012லையும் 8th கான்ஃபரன்ஸ் வந்து 2016லையும் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. சரியா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் பிரிக்ஸ் பாருங்கடா. த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மேக் அப் டு 21% ஆஃப் குளோபல் ஜிடிபி. த ஹாவ் இன்க்ரீஸ்டு their ஷேர் ஆஃப் குளோபல் ஜிடிபி
threefold in the past 15 year. Okay, excellent contribution பாரு total GDP-ல. Okay, world level-ல total GDP-ல இந்த 5 nations-லேருந்து 21% ஷேர் வந்து total GDP-ல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 3-fold என்ன 3 மடங்கு ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஏன்னா இந்தியா சைனா அந்த 2 கண்ட்ரியும் இப்போ டாப்பஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கிறனால நியர்லி 43% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் எந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நேஷனில். ஓகேவா, அடுத்த பாரு, the BRICS countries have combined foreign reserves of an esteemed for $4.4 trillion. ஓகேவா, ஸோ இந்த கண்ட்ரிஸ் அந்த 5 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஃபாரின் ரிசர்வ் அந்நிய செலாவணி இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4.4 trillion ருபீஸ் அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாலர் அளவுக்கு அவங்க வந்து ஃபாரின் ரிசர்வாக வச்சுருக்காங்க இந்த 5 நேஷன்ஸ் மட்டும். ஓகேவா, ஸோ அடுத்தது பாரு, இதோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னமா, டு இன்க்ரீஸ் த ட்ரேட் கோஆப்ரேஷன் பை மேக்கிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக். ஓகேவா, ஸோ between the member nation and என்னது outside the neighboring countries எல்லா கண்ட்ரிஸோடையுமே ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட ட்ரேடை வந்து ஃப்ரீ ட்ரேடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ மற்ற அசோசியேஷனுக்கு இல்லாதது லைக் சார்க் ஏஷியன் இதுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பாரு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா, அதாவது US டாலருக்கு ஈக்குவலான அனதர் ஒன் கரன்சியை வந்து இந்த 5 நேஷன்ஸ்லேருந்து ஒரு கண்ட்ரியோட கரன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட main objectives. பாரு, to use currency other than US dollar, since dollar is a dominant currency and US can control the flow of dollar, so BRICS help in the countries operating with alternative countries. ஓகேவா, அப்போ டாலருக்கு ஈக்குவலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியை என்ன பண்ணணும், இந்த 5 கண்ட்ரீஸ்லேருந்து ஏதாவது ஒரு கரன்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ். ஓகேவா, பட் இது வந்து ஹவு ஃபேர் ஹவ் தே சக்சீட் இன் திஸ் ரெஸ்பெக்ட், நாட் மச். எதிர்பார்த்த அளவுக்கு அது என்ன ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த ரீஜனல் கோஆப்ரேஷன், இது என்னது ட்ரேடுலேயும் கோஆப்ரேஷனை கொண்டு வரணும், அட் த சேம் டைம் அந்த ரீஜனலாக. ஓகே, சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாக்காக அந்த பர்டிகுலர் ரீஜியன்லையும் பெஸ்ட் கோஆப்ரேஷனை கொண்டு வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா to create a separate trade block made for developing countries for trade cooperation. ஓகேவா, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்குன்னு தனியாக என்ன பண்ணுறது, ஒரு ட்ரேட் பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணி பிட்வீன் த கண்ட்ரிஸ் இன்னமும் குயிக்காக டெவலப்டு நேஷனாக மாறுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ த்ரூ ட்ரேட் மூலமாக அதையும் என்ன பண்ணுறது கொண்டு வரது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் நேஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருடா, இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் international system and also advocating reform of the UN Security Council. UN Security na என்னமா ஐநா சபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இவங்க எப்படி ஒரு ப்ரொமோட்டர்னா யார் டெவலப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகே, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ரிஃபார்ம்ஸை த்ரூ யார் மூலமாக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நல்லா நோட் பண்ணுமா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஎன் கவுன்சிலோட இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வந்து இன்னமும் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் குரூப் ஆஃப் நேஷன் இஸ் ஸ்பெஷலி மீன் ஃபார் சவுத் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஃபார் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா யாரோட கோஆப்ரேஷன்மா, சவுத் ஜோன். ஓகேவா, அப்போ எஸ்பெஷலி என்னது சவுத் ஜோனில் இருக்கிற கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷனை இன்னும் டெவலப் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்னா என்னமா டிசைன். ஓகே, தட் மீன்ஸ் என்ன வடிவமைக்கிறது. ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் செக்டார்ஸ், ட்ரேட் பாலிசிஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது நெக்ஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் நேஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா it performs as an agent to bridge the increasing gap between developed and developing countries. For instance, in the WTO, the BRICS countries are emphasizing to promote a fair order regarding agricultural policies. இது very very important thing. சரியா, ஏன்னா
எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நேராக குறுகலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு WTOவை இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? டு ப்ரமோட் த ஃபேர் ஆர்டர் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ். அப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த அது ரிலேட்டடாக இருக்கிற அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸில் தே கேன் கிவன் த ஃபேர் ட்ரேட் பாலிசி. ஒரு நேர்மையான நியாயமான இதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ரெக்கமெண்டேஷனை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த டெவலப்டு நேஷனுக்கும் இருக்கிற டெவலப்டு இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இட் ஷுட் பி ரெடியூஸ்ட். இன்இக்வாலிட்டிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாரு, it performs a commendable contribution for assisting the developing countries in gaining in areas such as an advantage in trade and climate change negotiations. Okay, so commendable na enna ஒரு notable contribution. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரேடில் இல்லை கிளைமேட் சேஞ்சஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு தேவையான ஹெல்ப், ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் ஹெல்ப் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஹெல்ப் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா it disseminates information and exchange platform beyond economic cooperation. Okay, so the main objectives parma not only promote the economic cooperation, economically enadhu economic development, economic promotion. Okay, so economically develop ஆகிறது மட்டும் இல்லாம they can exchange the enadhu informations. Okay வா? so technologically இருக்கலாம், scientifically இருக்கலாம், இல்ல சில informations இருக்கலாம். அப்ப இதுவும் என்ன பண்ணிக்கிறாங்க, between the countries வந்து exchange பண்ணி ஒரு ஸ்மூத்தான கோஆபரேஷனான சிச்சுவேஷன் between the countries, especially அந்த BRICS nation குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது next main important objectives of the BRICS nation. Okay, so அடுத்தது லாஸ்டா பார்த்தீங்கன்னா it acts as a catalytic in protecting the interest of middle powers on global forum. Okay, catalytic அப்படின்னா என்னமா, stimulating, ஒரு தூண்டுதல். சரியா? ஸோ மிடில் பவர்ஸ் ஆஃப் குளோபல் ஃபோரம் அப்படின்னா என்னமா, என்ன சொல்லலாம், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மிடிலாக இருக்காங்க இல்லையா, டெவலப்டு கண்ட்ரீஸோட கொஞ்சம் கம்மியாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த மாதிரி மிடில் கண்ட்ரீஸையும் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு டெவலப்டு நேஷனாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுக்கான ஒரு இன்ஷூர் வந்து என்ன பண்ணுறது, ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது நெக்ஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த BRICS nations. ஓகேவா? பாரு, it act as the catalytic in protecting the interest of middle powers on global forum. Okay, so என்னது, அந்த மிடில் கிளாஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸை இன்னமும் ப்ரொமோட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு குளோபல் ஃபோரம்னா என்ன, ஒரு மன்றம் மாதிரி யார் செயல்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்னது பிரிக்ஸ் நேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக் அசோசியேஷன். ஆர் யூ கிளியர் தங்க? ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுதுமா. ஸோ இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 8th லெசன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். இதில் ஃபஸ்ட்டு என்னடா பார்த்தோம், IMF, வேர்ல்டு பேங்க், தட் மீன்ஸ் IBRD, WTO, இந்த மூணோட அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதை ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பிளாக் மாதிரி பிரித்து தே கேன் ஃபார்முலேட் சில ஆர்கனைசேஷன், அதர்வைஸ் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் 3 என்னது ஆர்கனைசேஷனை நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம், சார்க் நேஷன், ஏஷியன் நேஷன்ஸ் அண்ட் பிரிக்ஸ் நேஷன். ஓகே, ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் யூ கிளியர் தங்கம்? ஓகே, தேங்க்யூடா.